தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விஜய் ஒரு அணி அமைக்கிறாரு அப்படின்னா அது ஒரு மூன்றாவது அணியா இருக்குமா? தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க 4 முனை போட்டின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அணி திமுக கூட்டணி, இரண்டாவது என்டிஏ கூட்டணி, மூன்றாவது விஜயின் கூட்டணி, திரு சீமான் தனித்து போட்டி, இப்படிதான் இருக்குமா? இப்படித்தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமையும் கூட்டணியில் இது அண்டர்லைன். ஆகவே கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி தாவேகாவாக இருக்கும் என்பதும் நேற்று உணர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 செய்திகளும் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மகிழ்ச்சியை தோற்றுவிக்கக்கூடிய செய்திகள் என்று நான் பார்க்கிறேன். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களோடு சேர வேண்டும் என்று மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது விஜய்க்கான மீண்டும் மறைமுக அழைப்பா என்று என்னிடம் தொலைக்காட்சியில் இருந்து கேள்வி கேட்கப்படும். விஜய் கனவு காண்கிறார். களத்தில் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தானே தவிர விஜய் 3வது இடத்தில் தான் இருப்பார். விஜய் சீமான் இணைந்தால் பல தொகுதிகளில் 2 திராவிட கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சிக்கு நெருக்கடி தோல்வி என்பது ஏற்படும். விஜய் சீமான் இணைந்தார் திமுகவுக்கு உதவி செய்கிறார் விஜய். அவருடைய முடிவுகள் திமுகவுக்கு உதவியாக இருக்கும்னு சந்தேகப்படுறீங்களா? நிச்சயமாக விஜயனுடைய முடிவு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இல்லாமல் ஒரு வகையில் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது திமுகவுக்கு உதவிகரமாக முடியும். இனிமேல் தான் பரீட்சித்து பார்க்கப்பட வேண்டும். ஓகே, அவர் கூடுற கூட்டம், மாநாடு, கூட்டம்லாம் இனிமேல் தான் தெரியும். இப்ப என்ன ஒரு கூட்டம் தானே போட்டிருக்காங்க. இல்ல சில கணிப்புகள், கருத்து கணிப்புகள், சர்வேக்கள் எடுக்கிறதெல்லாம் கருத்து கணிப்புகள் அவருக்கு 15% வரை கூட ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க தேர்தல் பரப்புரையில்? இது தேர்தல் பரப்புரை அல்ல, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே செய்து வருகிற பரப்புரை தான். வெறுப்புரை, அது பரப்புரை அல்ல. திமுக செய்து வருவது வெறுப்புரை. 1000 ரூபாய் குடும்பம் நடத்தலான்ற ரகசியத்தை நம்ம முதலமைச்சர் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இதாச்சா, இதோட ஒரு ஜோக் ஒன்று சொன்னார். இந்த 1000 ரூபாய் சேமிச்சிங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முடியாது. 1000 ரூபாய் சேமிக்கிறது தான், அப்புறம் கல்யாணம் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையில் முழம் போடுற மாதிரி நேற்று வந்துட்டு நாளைக்கு சிஎம் அவர் இப்பயே எனக்கு தெரியல, கண்ணாடி முன்னாடி பேசிட்டு இருக்க போறாரு. இப்பயே விஜய் என்னும் நான், ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு ஏதாவது அவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலான்னு சினிமா ஷூட்டிங்க்கு முன்னாடி வசனம் பேசி பார்த்துப்பாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் நேற்றைக்கு கூடி அடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்கன்றத ஒரு முழு முடிவுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது சார். ஒரு சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் போறதா சொல்லியிருக்காங்க. அதே போல ஒரு மாநாடு நடத்த போறாங்க. அந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடியது கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவு சக்திகளுடன் கூட்டணி கிடையாதுன்ட்டாங்க. திமுக பிஜேபி அவங்களோட எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்றாங்க. பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதிமுகவையும் லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க. அதாவது அதிமுக திமுக மாதிரி போயிட்டு அவங்களோட குழவி கொண்டு பிஜேபியோட கூட்டணி வைக்கிற மனநிலையெல்லாம் எங்களுக்கு கிடையாதுன்றாரு. எப்படி பார்க்குறீங்கன்னு திரு விஜய் அவர்களுடைய பேச்சையும் அந்த கட்சியின் செயற்குழு கூட்டத்தையும்? தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் இறுதியாக மக்களை சந்திப்பது என்ற முடிவுக்கு வந்திருப்பதை நான் வரவேற்கிறேன். பனையூரிலேயே இருந்து கொண்டு அரசியல் நடத்தாமல் மக்களை சந்திக்கிறார். முதலில் தொண்டர்களை சந்திக்க வேண்டும். அவர் காரில் ஏறி கண்ணாடியை ஏற்றிவிட்டு பாவம் கதறிக்கொண்டு பின்னாலேயே ஓடி வருகிற ரசிகர்களை அலட்சியப்படுத்துகிற போக்கை கைவிட வேண்டும் என்று நான் முதல் ஆலோசனையாக நட்பு ரீதியில் நான் அவருக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், என்னை போன்ற மூத்த செய்தியாளர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய சுற்றுப்பயணங்களை பார்த்தவர்கள், உடனிருந்து செய்தி சேகரித்தவர்கள், அதைவிட ஆரம்ப காலத்தில் அவருடைய ரசிகராக இருந்தபோது அவரை அருகில் சென்று பார்க்க வேண்டும் என்று விரும்பியவர்கள், மாபெரும் மக்கள் ஈர்ப்பு கொண்ட ஒரு தலைவராக தனது வாழ்நாள் இறுதி காலம் வரை
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய மனிதநேயம், ஏழைகள் பால் அவர் காட்டுகிற இரக்கம். மறைந்த துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் ஒரு கேள்வி பதிலில் எழுதியிருந்தார், வீட்டிலே அரிசி இல்லை என்றாலும் உலையை பொங்கி இன்றைக்கு 4 பேரும் உணவு உண்ண முடியும், ஒரு இடத்துக்கு உதவி கேட்டுவிட்டு போய் வந்தால் நிச்சயம் அவர்கள் பசியாற முடியும் என்று தமிழ்நாட்டில் ஒருவர் வாழ்ந்தார் என்றால் அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்று கேள்வி பதிலில் எழுதியிருந்தார். பகைவர்களுக்கு, தன்னை விமர்சித்தவர்களுக்கு, திரைப்படத்துறையில் நலிந்து போன நிலையில் கை கொடுத்து உதவியர் எம்ஜிஆர் அவர்கள். வலதுகை கொடுப்பது இடதுகை தெரியாமல் அப்படி உதவி செய்யக்கூடிய மகத்தான பண்பு படைத்த தலைவர். எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அம்பாசிடர் காரைத்தான் பயன்படுத்தினார். அவருடைய வீட்டிலே பிளைமவுத் இருக்கிறது. அதெல்லாம் சினிமா எங்கேயாவது வெளிப்புற படப்பிடிப்புக்கு காட்சி அமைப்புக்காக பயன்படுத்தப்பட்ட கார்கள். ராமாவரம் தோட்டத்திலே காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த போது அந்த காரை நானும் பார்த்திருக்கிறேன். அதே போல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேரவனை எல்லாம் அவர் பயன்படுத்தவில்லை. அந்த வேனின் மீது ஏறி நின்று கொண்டு அப்படியே இது பண்ணுவார், குழந்தையை தூக்கி கொஞ்சுவார், கிழவியை கட்டிப்பிடிப்பார். இதெல்லாம் காட்சிக்காக என்று சொல்லுவார்கள். ஆனால் எங்கெங்கிருந்தோ கேட்டு படிப்புக்கும் திருமண உதவிக்கும் செலவுக்கு கேட்டு வருகிற பணமெல்லாம் ஓசைப்படாமல் போய் சேரும் என்று அந்த அலுவலகத்தில் பணியாற்றுகிறவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முதல் வார்த்தை ராமாவரம் தோட்டத்திற்கு நான் பேப்பர் கொண்டு போய் கொடுப்பவனாக நான் முதலில் நுழைந்தேன். நீரூட்டும் பத்திரிகை கொண்டு போய் ராமாவரம் தோட்டத்திலே கொடுக்க சொல்லிவிட்டு வருவார் அடியார். அதை நான் கொடுத்து விட்டு வருவேன். அடியாரோட ஒரு தொலைபேசியில் பேசும்போது நான் பக்கத்தில் இருந்திருக்கிறேன், அதாவது அடியார் பக்கத்தில் இருந்திருக்கிறேன். காலையில் பேப்பர் கொடுக்க போவேன். அங்கே இருக்கக்கூடிய அவர் மேனேஜர் சொல்லுவார், முதலில் நீ சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு அப்புறம் போ அப்படி என்று சொல்லுவார். எதற்காக நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், கார் கண்ணாடி இறக்கி விட்டு ராமாவரம் தோட்டத்திலிருந்து புறப்படுகிற போது நான் பார்த்திருக்கிறேன். வாசலில் இருக்கிறவர்களிடம் பெட்டிஷனை வாங்குவார், தெரிந்தவர் இருந்தால் இறங்கி விடுவார், ஏன் உள்ளே வரவில்லை என்று கேட்பார். அதான் சுற்றுப்பயணம் போறாரு விஜய்க்கு சொல்றீங்க. ஆனால் விஜய்க்கு சொல்றீங்க, நான் சொல்றேன். ஆனால் நேற்றும் இதற்கு முன்பும் இது பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி, நான் எதுவும் வராத செய்தியை சொல்லவில்லை. நேற்றைக்கும் சரி, இதற்கு முன்பு அவர் நடத்திய கூட்டத்திலும் சரி, கார் கண்ணாடியை இறக்காமலேயே ரசிகர்களை ஏமாற்றமடைய செய்தார் என்று இன்றைக்கு பத்திரிகைகளில் வந்திருக்கிறது. தினத்தந்தி பத்திரிகை படித்தேன் என்று நினைக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை மக்களை சந்திக்கக்கூடிய முடிவெடுத்த பிறகு, நீங்கள் நடிகராக இருக்கும்போது அந்த ரசிகர்களை மதித்தால் மதியுங்கள், மதிக்காவிட்டால் போங்கள். பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் ரசிகர்களே மதிக்கவில்லை என்றால் மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் கவனிப்பீர்கள், மக்களை மதிப்பீர்கள் என்றது என்ன உத்தரவாதம்? ஆகவே முதலில் பணிவு தேவை, முதலில் மக்களோடு நெருங்கிய தொடர்பு தேவை. இது என்னுடைய முதல் கட்ட பார்வை. அடுத்தது, அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதாவுக்கு எதிரான நிலையை எடுப்பதற்கு அவருக்கு மட்டுமல்ல, வெவ்வேறு கட்சிகள் எடுத்திருக்கின்றன. பல கட்சிகள் தமிழகத்திலே தான் அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், வேறு மாநிலங்களிலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆகவே அவர் மத்திய அரசை காட்டமாக பேசியிருக்கிறார், மாநில அரசை பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை ஏற்படுத்தி அதை பற்றி கிளப்பியிருக்கிறார். நான் அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறேன். அவர் சொன்னதை போல அங்கே இருக்கக்கூடிய விளைச்சல் நிலங்கள் கையகப்படுத்துவதை பற்றி அரசாங்கம் அதன் காரணமாக வேறு விதமான புதிய பிரச்சனைகள் தோன்றிவிடக்கூடாது என்பதில் நான் உடன்படுகிறேன். ஆனால் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி ஒரு மாநிலம் ஏற்பட வேண்டும் என்றால், தொழிற்சாலைகளை இங்கே கட்டக்கூடாது அங்கே கட்டக்கூடாது என்றால், எங்கே வனாந்தரத்தில் போய் கட்டு என்றால் எந்த தொழிலதிபர் முன் வருவான்? தொழில் வளர்ச்சியே ஒரு மாநிலத்தில் ஏற்படாது. இரண்டாவது, 2 கோடி ரூபாய் வரை நிதி தருவதாக சொல்லியிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆகவே மார்க்கெட் மதிப்புக்கும் மேலாக கிடைக்கிறது என்றால், நான் சொல்வது அந்த ரன்வேயில் புதிதாக எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. அப்படி எதுவும் வராது என்றால், ஒரு திட்டம் வர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சில தடைகளை தாண்டித்தான் வர வேண்டியிருக்கும். இல்ல சார், திராவிட மக்கள் தியாகம் பண்ண மாட்டேன்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகமே கூட 8 வழி சாலையை எதிர்த்தது. இன்றைக்கு 8 வழி சாலைக்கு நியாயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு திரு ஏவாவேலு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே வளர்ச்சி வர வேண்டும் என்றால் சில இழப்புகள் சந்தித்துதான் ஆக வேண்டியிருக்கும். ஆனால் அது எதிர்காலத்தில் புதிய பிரச்சனைகளுக்கு விட்டு விடக்கூடாது. இந்த ரன்வே டேக் ஆஃப் ஆக முடியாமபடியோ, ஸ்பேஸ் இல்லாமையோ, இல்லை தண்ணீர் அங்கிருந்து வரக்கூடிய வாய்ப்போ விடக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பரந்தூர் விமான நிலையம் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவர் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் முடிவை பொறுத்தவரை நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்.
பாரதிய ஜனதாவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது என்பது அவர் ஏற்கனவே தெரிவித்த செய்தி. நேற்றுக்கு 2 செய்திகள் தீர்மானம் மூலமாகவும் அரசியல் நிலையாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 2 செய்திகள் முக்கியமானவை என்று நான் பார்க்கிறேன். ஒன்று, விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது. இரண்டாவது, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமையும் கூட்டணியில், இது அண்டர்லைன். ஆகவே கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி தாவேகாவாக இருக்கும் என்பதும் நேற்று உணர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 செய்திகளும் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மகிழ்ச்சியை தோற்றுவிக்கக்கூடிய செய்திகள் என்று நான் பார்க்கிறேன். அது திமுகவுக்கு மகிழ்ச்சி ஏன் என்று சொன்னால், இந்த அறிவிப்பின் மூலம் 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகம் 4 முனை போட்டியை சந்திக்கப் போகிறது என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இது திமுக மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தி. இன்னொன்று, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய செய்தி. அதிமுக அதிகாரபூர்வமற்ற முறையில் விஜய் தரப்பை அணுகியது எனக்கு 100% தெரியும். இப்போது அல்ல, ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு. அது பிறகுதான் நாங்கள் முடிவெடுப்போம், டிசம்பரில் தான் முடிவெடுப்போம் என்று தாவேகா தரப்பில் கூறப்பட்டது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதிமுக தரப்பில் என்ன சொல்லப்பட்டதோ அதை போட்டு உடைக்கிற வகையில், அதிமுக சொன்னது என்று அவர் சொல்லவில்லை. அந்த கூட்டத்தில், முந்தைய கூட்டத்தில் 40 சீட்டுகளுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று ஆதவ் அர்ஜுனா பேசினார். 40 சீட்டுகள் என்று தாவேகாவுக்கு சொன்னது யார்? அதிமுக தான். ஆகவே இப்போது விஜய் முதல்வர் வேட்பாளர். அதை அதிமுக ஏற்குமா? இனிமேலும் எப்படி நீங்கள் சப்பு கொட்டி கொண்டு சபலத்தோடு உட்கார்ந்திருக்க போகிறீர்கள்? உட்கார்ந்திருந்தால் உங்களை விட அரசியலை குறைத்து மதிப்பிடுபவர்கள் அல்லது உங்களை விட காய்ந்து போயிருப்பவர்கள் யாரும் இல்லை என்று ஆகிவிடும். இல்ல சார், நீங்க அவ்வளவு பெரிய விமர்சனம் ஏடிஎம்கே மேல வைக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க திரைமறைவில் தான் இப்படி அன்அபிஷியலா பேசியிருக்காங்க. அன்அபிஷியல் பேசினார். ஓகேங்களா? நேற்று வரைக்கும் காத்திருந்தாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது செய்தி வந்துச்சா? நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அது விஜயோட முடிவுங்க. அது என்ன, அது அவங்க இல்ல இன்றைக்கு எங்களை விமர்சனம் பண்ணியிருந்தா கூட அது அவங்க எல்லாரும் தான் எங்களை இது விமர்சனம் உங்கள் பார்வை. இது உங்கள் எடப்பாடி பார்வை. அதுதான் எடப்பாடி பார்வை. சற்று முன் தொலைக்காட்சியில் இருந்து நானும் கருத்து தெரிவித்து விட்டு தான் வந்தேன். என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி, திமுக கூட்டணி, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களோடு சேர வேண்டும் என்று மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது விஜய்க்கான மீண்டும் மறைமுக அழைப்பா என்று என்னிடம் தொலைக்காட்சியில் இருந்து கேள்வி கேட்க. இருக்கட்டுமே, பிஜேபி தான் விரும்புது, எடப்பாடியை விரும்புறாருன்னே வச்சுப்போம். அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டு விட்டது. விஜய் தான் முதல்வர் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு சலாம் போடுவதாக இருந்தால் பாருங்கள், அதுதான் அவர்கள் நிலைப்பாடு. சார், ஒரு காலத்துல அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் நான் தான் முதல்வர் சொன்னாரு. பின்னால அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. சரிங்களா? ஆனால் இந்த அறிவிப்பு கூட நாளைக்கு இது வந்து உரியான அறிவிப்பா அல்லது மாற்றுதலுக்குரியதா? மாறுதலுக்கு வழி இல்லாத அறிவிப்பு என்கிறார்கள். யார் சொல்றது சார்? தாவேகாவுடைய செய்தி. தாவேகா இன்னைக்கு சொல்றாங்க சார், காலம் திமுக என்ற ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து இறக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா ஒரு அணியில் இப்ப எடப்பாடி திரளணும்ன்றார்ல, திரு எடப்பாடி தான் போக வேண்டும். திமுகவை இறக்க வேண்டும் என்றால் நீங்கள் போங்கள், அவர்கள் வருவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஏன் அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அதிமுக அதன் பலத்தை நம்ப வேண்டும் என்கிறேன் நான். சரி, நான் என்ன சொல்லுகிறேன், அதிமுக, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விஜயனுடைய முதலமைச்சர் கனவு நிறைவேறாது. அதிமுக தமிழகத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய கட்சி, கிளைகள் பரப்பி இருக்கக்கூடிய கட்சி, குக்கிராமங்கள் வரை அதிமுகவின் அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி பறந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. அதிமுகவுக்கு 50 ஆண்டு கால வரலாற்று பின்னணி உண்டு. 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி. அந்த கட்சி விஜய் எதிர்பார்ப்பதே அசிங்கம் என்கிறேன் நான். ஒரு அணியில திமுக வீழ்த்தினா எல்லாரும் வாங்க திமுகவுக்கு எதிரிகள்லாம் கூப்பிடுறாங்க. விஜய் தான் மறுபடியும் கூப்பிடுறாரு. நீங்க எங்க வர மாட்டேன்றவன புடிச்சு ஏன் சார் தொங்கிட்டு இருக்கீங்க? இப்ப விஜய்க்கான அழைப்புன்றீங்களா? இன்னைக்கு எடப்பாடி கூப்பிட்டது வந்து விஜய்க்கான மீண்டும் அவருக்கான அழைப்பு தான் என்கிறேன் நான். பின்ன யாருக்கு அழைக்கிறீங்க நீங்க? பாமக பிளவுபட்டு யாருக்கு அழைக்கிறார் சொல்லுங்களேன் கொஞ்சம். இன்னும் அந்த பக்கம் ஒரு வடிவம் பெறல சார். திருமாவளவன் சொல்ற மாதிரி இந்த பக்கம் என்டிஏ அலைன்ஸ் வடிவம் பெற்றிருக்கிறதா? திமுக அலைன்ஸ் வடிவம் பெற்று விட்டது. நான் என்டிஏ அலைன்ஸ் கேட்கிறேன். என்டிஏ அலைன்ஸ்க்கு உங்களுக்கு ஆள் இல்ல, அதனாலதான் அவருக்கான அழைப்பு என்கிறேன் நான். சார், அது விஜய்க்கான அழைப்பு. ஏதாவது ஒண்ணு நீங்க ஒரு நிமிடம் நான் சொல்ல என்ன கணிப்பு சொல்ல வருகிற என்னுடைய கணிப்பு தவறு சொல்லாதீங்க. என்னுடைய கணிப்பு தவறுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு நீங்க உள்வாங்கிட்டு பேசுங்க. நான் விஜய் போடுற கணக்கு தப்பு கணக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதிமுக தன்னுடைய பலவீனத்தை இப்படி அழைப்பு விடுத்து
தான் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுக் சார் அவர் ஒரு மெகா கூட்டணி மகா கூட்டணி ஒரு மெகா பலமான கூட்டணி கூட்டணி தான் அமைக்கணும்னு புஷ்வானமா சொல்றாரு சொல்றேன். சார். மெகா கூட்டணி நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்காரு. அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் தேர்தல் காலத்துல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அதை தான் சார் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி. சார் முதல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க சார். நீங்க தான் நான் என்ன சொல்றேன், இந்த 16 வயது நிலை படம் அதுதான் நான் நினைக்கிறேன். எவன் என்ன சுப்பிரமணியன் கூப்பிடுறான், சப்பானி சப்பானின்னு தான் கூப்பிடுறான்ற மாதிரி நீங்க தான் உங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை எவனும் சொல்லல. மெகா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னீங்க. உங்களால கட்டமைக்க முடியுதா? சரி, அதே தான் இந்த டயலாக் தான் இப்பயும் விட்டுட்டு இருக்கீங்க. விடுங்க. ஏன்னா ஒரு மெகா கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. நான் அதிமுகவினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை குறுக்கிட்டு நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க டைவர்ட் பண்றீங்க. அதிமுக என்பது வலிமையான இயக்கம், ஆட்சியில் இருந்த இயக்கம். ஆனால் அப்படிப்பட்ட இயக்கத்தை நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா பலவீனமா இருக்கா மாதிரி நீங்க காட்டிட்டு இருக்கீங்க. நீங்களே காட்டுறீங்க. அதனாலதான் அவன் என்ன கேட்கறான், ஈக்குவல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்லாம் வந்து பேசுங்கன்றான். நான் ஃபர்ஸ்ட் முதலமைச்சரா இருக்கேன். அதுதான் தாவேகா தரப்பினுடைய எதிர்பார்ப்பு. சார் தாவேகா நேத்துக்கு முடிஞ்சிருச்சு. அவங்க தனி ஒரு அணி அமைக்க போறாங்க. அவ்வளவுதான். ரைட். முடிஞ்சு போச்சு. திமுகவை வீழ்த்தணும். யார் யாரோ எல்லாரும் வாங்க, நான் சுற்றுப்பயணம் போறேன், எல்லாரையும் மக்களை சந்திக்க போறேன். அவ்வளவுதான். இதை எத்தனை தடவை சொல்லுவீங்க? சொல்லிட்டீங்களா இல்லையா? 10 தடவை சொல்லியிருப்பீங்களா இது வரைக்கும்? நீங்க சொல்லிட்டீங்க, முனுசாமி சொல்லிட்டாரு, ஜெயக்குமார் சொல்லிட்டாரு, நத்தம் விஸ்வநாதன் சொல்லிட்டாரு, முன்னாடி நத்தம் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. சொல்லாத முன்னணி தலைவர்களே இல்லை. டெய்லி காலையில் எழுந்தால் யாராவது ஒருத்தர்கிட்ட மைக்க கொடுத்துட்றீங்க. நாங்கள் வலிமையான கூட்டணி அமைக்க போகிறோம், வலிமையான கூட்டணி இன்னொன்று சொல்லவா, வலிமையான கூட்டணியை கட்டமைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணாமல் இவர் பயணம் புறப்பட்டதே வீண் என்கிறேன் நான். நீங்கள் இந்த பயணம் எதற்காக தெரியுமா உங்களுக்கு? இன்டைரக்ட் இந்த பயணத்துக்கு யாருக்கு உணர்த்துகிறார் தெரியுமா? என்னுடைய அரசியல் விமர்சகராக என்னுடைய பார்வையில் அவருடைய பயணம் திமுகவுக்கானது அல்ல, பாஜகவுக்கானது. பாஜக கூட்டணி ஆட்சி கேட்டு அழுத்தம் கொடுக்கிறது. ஆகவே இவர் என்ன சொல்லுகிறார், அதற்கு இன்று வரை பதில் கூற முடியாமல் எடப்பாடி. நான் சொல்றேன், பிரஸ் மீட் முழுசா பார்க்கலையா? சொல்லுங்க நான் வரேன், அதுக்கு வரேன். முத நாள் லீலா பேலஸ் ஹோட்டல்ல அமித்ஷா என்ன சொன்னாரு? மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அதன் பிறகு நீங்க தான் எதையாவது ஒண்ணு திரும்ப திரும்ப கேட்டு நீங்க சொல்ல விட்டு தான் நான் அதுக்காக தான் உங்களை சொல்ல விட்டேன். பத்திரிகையாளர்கள் மீது பழி போட்டு தப்பிக்க பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு முறைக்கு 3 முறை கூறிவிட்டார் அமித்ஷா. சரி, கூட்டணி ஆட்சி என்பதை நாங்கள் ஏற்கவில்லை சொன்னாரா? இன்னைக்கு சொல்லல. கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்கவில்லை, அதிமுக ஒருபோதும் ஏற்காது சொன்னீங்களா? அப்படிதானே சொல்லணும். இந்த பயணம் என்பது அதிமுகவின் வலிமையை பாஜகவுக்கு காட்டுவதற்காக. ஆனால் அந்த வலிமை என்பது செயற்கையாக உருவாக்கப்பட போகிற வலிமை. அது திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சருடைய நடைபயணத்திற்கு, அதாவது மக்களை என்ன சொல்றாரு, ரோட் ஷோ, அதற்கு ரோடின் 2 பக்கம் நிற்க வைக்கிறார்களே, அதற்கும் 300 தான். இவர் போனாலும் 300 தான். 300 இல்லாமல் உங்கள் மக்கள் சக்தி, அமோக சக்தி எல்லாம் திரண்டு யாருக்கும் வரல. காங்கிரஸே இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவன் கூட்டத்துக்கு மட்டும்தான் வட்ட செயலாளர், வட்ட தலைவர், கிளை தலைவரெல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு. ரோடுக்கு வந்தாங்கன்னா அவங்களும் 200-300 கொடுக்குறாங்க, குடம் கொடுக்குறாங்க. ராஜீவ்காந்தி பிறந்த நாள் நலத்திட்ட உறுதிகள் திமுக அதிமுக பாணியில் அவங்களும் ஒரு 100 வயசானவங்களை முன்னாடி உட்கார வச்சு தான் கூட்டம் நடத்த வேண்டியிருக்கு. நேற்று தினம் ஒரு வீடியோ வைரல் பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லுங்க. கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க, வீடியோ வைரலாக வருது. ஆகவே அதை இனிமேல் இப்போல்லாம் அங்கங்கே ஃபோன்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படித்தான் அந்த போலீஸ் ஒரு ஆளை அநியாயத்துக்கு அடித்து கொலை பண்ணாங்களா, அதுவும் போலீஸ் எவனோ ஒருத்தர் வீடியோ எடுத்ததுனால தான் வெளியே வந்தது. இப்போ அதனால தான் முதலமைச்சரே என்ன சொன்னார் கட்சி கூட்டத்தில், ஃபோன் என்பது ஒரு முக்கியமான ஆயுதம், நம்ம ஆட்கள் கவனமாக இருக்கணும்னு சொன்னார். வீடியோ எடுத்து அதை தான் ரிலீலில் போட்டுடுறான், வெளியில் விட்டுறாங்கன்றது தான் சொன்னார். ஆகவே திரு எடப்பாடியினுடைய பயணம் என்பது முதல் நோக்கம் பாஜகவு தான். தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது, சோர்ந்து போகிறவர்களுக்கு இது கூட்டணின்னு சென்னையில் சொன்னதை ஊராக போய் சொல்லிட்டு வரணும், வலிமையான கூட்டணி வரப்போகுது, வலிமையான கூட்டணி வரப்போகுதுன்னு. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த நேரத்தில் அந்த பயணம் என்பது அதிமுக பல தலைவர்களோடு, எம்ஜிஆர், மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரோடு பயணித்தவன் என்ற முறையிலும், குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களோடு பலமுறை உரையாடுகிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையிலும் இந்த பயணம் இந்த நேரத்தில் தேவையற்றது என்பது என் பார்வை. விஜய் விட்டு நீங்க எடப்பாடிக்கு வந்துட்டீங்க. இல்லை, விஜய்க்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் தான் நான் முதல்ல சொல்லி முடிச்சுட்டேனே. விஜய் கற்பனை கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, இவர் வரும்போதே முதலமைச்சராக வருவார், இவர் யாருன்னு மக்கள், அவர்
அவர் அணியில யார் யார் வருவாங்கன்னு ஏதாவது ஒரு யூகிக்க முடியுதா உங்களால? சார் அதை ஏதாவது சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், ஆட்சியில் பங்கு என்கிற தூண்டிலை அவர் போடுகிறார். ஆமா. யார் யாரெல்லாம் அதில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பத்திரிகையாளர்களாக, அரசியல் விமர்சகர்களாக உங்களாலும் என்னாலும் ஓரளவு கணிக்க இயலும். முதலில் சில இடங்கள், சில சீட்டுகள் கூடுதலாக கிடைக்கும் என்பதற்காக ஒரு அணிக்கு மாறுகிறவர்கள் அல்ல நாங்கள் என்று சொன்னது யார்? மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கூடுதல் இடங்கள் கேட்டு முதலில் குரல் எழுப்பியவர் திரு திருமாவளவன். அதன் பிறகு காங்கிரஸில் ஆரம்பித்தது, கம்யூனிஸ்டில் வந்தது, மார்க்சிஸ்டில் வந்தது, கடைசியாக வைகோவில் வந்து முடிந்தது. வைகோவை சும்மா இல்லாமல் நயினார் நாகேந்திரன் ஒன்று கொளுத்தி போட்டார். ஏற்கனவே எங்களோடு இருந்த ஒரு கட்சி இப்போ ஒரு திமுகவோடு இருக்கிறது, அது எங்கள் பக்கம் வரப்போகிறது. முருகன் சொன்னது, எல் முருகன். நயினார் நாகேந்திரன் சொன்னார். நயினார் நாகேந்திரன் கொடுத்தார் அந்த. ஆமா ஆமா. ஸோ உடனே என்னாச்சு? வைகோ மீது தான் சந்தேகம் வந்தது. வைகோவே அதை மறுக்க வேண்டும் என்று திமுக எதிர்பார்த்தது. உங்களுக்கு நான் சொல்றேன் இன்ஃபர்மேஷன். திமுக தரப்பிலிருந்து அந்த எதிர்பார்ப்பு, திமுக தலைமை அதிருப்தி அடைந்திருப்பது வைகோவுக்கு தெரிய வந்தது. எப்போது? முதல்ல நயினார் நாகேந்திரன் சொன்னாரு. அதற்கு அடுத்து துரை வைகோ 12 சீட்டு நாங்கள் கேட்கலான் இருக்கோம், 8 வந்தால் அங்கீகாரம் அப்படின்னு துரை வைகோ பேசினார். அப்போ அவர்களுக்கு ஒரு சந்தேகம், குட்டியை விட்டு ஆழம் பார்க்கிறாரா என்று சந்தேகம் வந்தது. சரி. அதன் பிறகு திமுக தலைமையின் அதிருப்தியை உணர்ந்து வைகோ அறிவாலயம் சென்று, நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், எப்போ வெறுமை போல நிர்வாக குழு கூட்டத்தை முடிச்சுட்டு உடனே போறார். முதலமைச்சரை சந்தித்து உங்களோடு தான் இருக்கும். கலைஞருக்கு அவருக்கு இறுதி காலத்தில் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், ஸ்டாலினுக்கு என் வாழ்நாள் இறுதி வரை துணை இருப்பேன், இந்த வசனம் எல்லாம் பேசிட்டு சொல்லிட்டு வந்துட்டார். சொல்லிட்டு வந்து வெளியில் வந்து கூடுதல் சீட்டு கேட்டு நாங்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டோம். முடிஞ்சுதா? ஆச்சா. அப்புறம் ஒரு காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் மேலிட பிரதிநிதி முன்னாடி பேசிட்டாங்க. நாம் 60 சீட்டு வாங்கின கட்சி இந்த தடவை 40வது வாங்கினோம். செல்வ பெருந்தகை இருக்கவே இருக்கார். அவர் திமுகவில் இதுவாக இருக்க வேண்டியது, ஒன் ஆஃப் தி ஆஃபீஸ் பேனராக இருக்க வேண்டியவர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கார். அவர் என்னன்ட்டார், இதெல்லாம் அதாவது கட்சி விஷயத்தில் உள்ளுக்குள்ளே பேசுறது தான், அதெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் தான் எந்த முடிவை எடுக்கணும், 2 சீட்டு கூட கேட்கறதுனால அவங்க தான் எடுக்கணுன்ற அளவுக்கு பேசி டிஎம்கே கிட்ட டோட்டலி சரண்டர். திரும்ப சொல்லிட்டார், நாங்கள் பேசுறது தான் இதெல்லாம் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள். இது ஒரு வார்த்தை ஒன்று சௌரியமாக வச்சு, சனாதன சக்திகள் உள்ளே வந்துடக்கூடாது, அதுதான் இந்த ஒரு வார்த்தையை ஒன்று டைலாக்காக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவை சரண்டர் ஆகிறதுப்போ இதுதான் இந்த வார்த்தையை தான் விடுவாங்க. காலில் விழறப்பையும் திமுக காலில் விழறப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எதுக்காக விழுந்தோம் தெரியுமா, வீராவேசமாக இப்போ ஏன் பேசுனீங்க, அப்போ உடனே சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சனாதன சக்திகள், மதசார்பு, மதக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி பிஜேபி ஒரு சீனை போட்டு உள்ளே வந்துடுறது, காலில் விழுந்துடுறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விஜய் பக்கம் யாராவது போவார்கள் என்று நான் நம்பவில்லை. அதற்கான அறிகுறிகள் இப்போதைக்கு தென்படவில்லை. சீட் ஷேரிங்ல இஷ்யூ வந்ததுன்னா இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பெரும்பாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க சார். சார் நீங்கள் விஜய் கிட்ட 20 வாங்கி 20 கொடுக்குறாருன்னு வைங்க சார், ஒரு கற்பனையில் ஹைப்பத்தட்டிக்கலாக சொல்கிறேன். 3 சீட்டு ஜெயிக்கிறது, 2 சீட்டு 20 வாங்கி 2 ஜெயிக்கிறது பெட்டரா, இங்கே 4 வாங்கி 4 ஜெயிக்கிறது பெட்டரான்னு யோசிக்க மாட்டாங்களா? நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சரி. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதில் அவர் இணக்கமான போக்கை கையாளக்கூடியவர். சரி. அவர் இணக்கமான போக்கை கையாளக்கூடியவர் என்பதை கடந்த காலங்களில் நிரூபித்திருக்கிறார். கசப்புணர்ச்சிகள் தலை தூக்குகிற நேரங்களில் சம்பந்தப்பட்ட தலைவர்களை நேரடியாக சந்தித்து, அவர்களுக்கு நேரம் கொடுத்து நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைகள் என்ன என்று கேட்டு அதை அட்ரஸ் செய்ய வேண்டும் என்கிற தன்மையோடு செயல்படுகிறார். அவர்கள் கடந்த காலம் போல் ஒரு கெத்தெல்லாம் காட்டல, கிண்டல் பண்ணலை. துரைமுருகன் நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கடந்த காலத்தில் கிண்டல்லாம் பண்ணுவாங்க, எங்கே அவ்வளோ ஆள் இருக்கான்னு அவங்க கட்சிக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரியான போக்கெல்லாம் கடைபிடிக்கலை. விஜய் கனவு காண்கிறார், களத்தில் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தானே தவிர விஜய் 3வது இடத்தில் தான் இருப்பார். ரைட். விஜய் ஒரு அணி அமைக்கிறாரு அப்படின்னா அது ஒரு 3வது அணியா இருக்குமா? தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் 4 முனை போட்டின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அணி திமுக கூட்டணி, 2வது என்டிஏ கூட்டணி, 3வது விஜயின் கூட்டணி, திரு சீமான் தனித்து போட்டி, இப்படி தான் இருக்குமா? இப்படித்தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
திரு சீமான் அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்து உரையாடும் போது அதிமுக கூட்டணியில் இணைவதில் அவருக்கு என்ன பிரச்சனை என்றெல்லாம் நான் ஒரு கருத்து பரிமாற்றம் என்கிற ரீதியில் பேசும்போது அவர் ஒவ்வொரு கட்சியும் இப்படி திமுக அல்லது மதிமுக தனித்து போட்டி என்று ஆரம்பித்து கடைசியில் அப்படி போய் முடிந்து விடுகிறார்கள். முடிந்த பிறகு அவர்களால் எழுச்சி பெற முடிவதில்லை. அதன் பிறகு அவர்களுக்கு வளர்ச்சி இல்லை, தடைபட்டு போய்விடுகிறது. அதற்கு கேப்டன் ஒரு உதாரணம் என்றெல்லாம் அவர் சொன்னார். அதே போல் அந்த மூன்றாவது அணி முயற்சி, ஏற்கனவே இருந்த மூன்றாவது அணி கட்சிகள் வாக்கு வாங்கிய பிறகு அந்த முயற்சியை தொடராமல் மறுபடியும் திமுக அணியில் போய் அதில் சில கட்சிகள் இந்த பக்கம் வந்தாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான உதாரணங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி திரு சீமான் பேசியதால் அவர் அதிமுக பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் பார்க்கிறேன். அவர் விஜயோடு இணைவதற்கு விஜய் இணக்கமான போக்கை கையாள வேண்டும். 2 பேருக்கும் என்னவென்றால் விஜய் தான் முதல்வர்னு அவர் சிக்கலாக நிற்கிறாரு. ஆமாம். சீமானு என்னன்னா எனக்குன்னா ஒரு ஏதோ 30-40 சீட்டை வாங்கிட்டு போகிறதுக்கு நான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். விஜய் சீமான் இணைந்தால் பல தொகுதிகளில் 2 திராவிட கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சிக்கு நெருக்கடி தோல்வி என்பது ஏற்படும். விஜய் சீமான் இணைந்தால் விஜய் சீமான் இணைவதற்கான வாய்ப்பும் குறைவு. ஆகவே 4 முனை போட்டி என்பது களத்தில் இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த 4 முனை போட்டி என்பது திமுகவுக்குத்தான் உதவியாக இருக்கும். ஆனால் திமுக கடந்த முறை போல் அல்லாமல் கடுமையான போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும். திமுகவுக்கு உதவி செய்கிறார் விஜய், அவருடைய முடிவுகள் திமுகவுக்கு உதவியாக இருக்கும்னு சந்தேகப்படுறீங்களா? நிச்சயமாக விஜயனுடைய முடிவு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இல்லாமல் ஒரு வகையில் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது திமுகவுக்கு உதவிகரமாக முடியும். ஆனால் அதை விரும்பி செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா என்ற அந்த உள்நோக்கம் கற்பிப்பதற்கு நான் விரும்பவில்லை. சந்தேகப்படுறீங்க? விஜய் முடிவு திமுகவுக்கு உதவக்கூடியதாகத்தான் முடியும். அவருடைய இந்த சுற்றுப்பயணம் அதே போல ஒரு மாநாடு, 2வது மாநில மாநாடு போட போறாங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அது எழுச்சி மிக்கதாகத்தான் இருக்கும். அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போது பொறுப்பு வாங்க வேண்டும் என்று விஜய் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறுப்பு வாங்க வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும் என்ற ஒரு கனவோடு பல பேர் இருக்கிறார்கள் விஜய் கட்சியில். அவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு நினைப்பே இருக்கிறது. மந்திரி ஆகலாம் என்கிற அளவுக்கு கூட நினைக்கிறார்கள். ஏன்னா புதுசு அவங்களுக்கெல்லாம் அரசியல் ரா மெட்டீரியல் அவங்களாம். ஆகவே அவர்கள் செலவு செய்து கொண்டு வண்டி எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை அரசியல் அவ்வளவு விளையாட்டான சாதாரணமான விஷயம் இல்லை. நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி திமுகவோ அதிமுக தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் வரை அந்த கட்சியினுடைய கொடி பறக்குது, கிளைகள் இருக்குது. நீங்கள் விஜய்க்கு மிஞ்சி போனால் நகரப்பகுதிகளில் பார்க்கலாம், ஓரளவு பேரூராட்சி பகுதிகளில் பார்க்கலாம். கிராமங்கள் அளவு நீ கமிட்டி அமைச்சிருக்கீங்களா? கிராமங்கள் அளவுக்கு உங்களுக்கு கிளை இருக்கா? ஆகவே அதெல்லாம் இருக்கான்றது சந்தேகம். இரண்டாவது, திமுகவும் அதிமுகவும் 2 கட்சியிலும் குறைந்தபட்சம் 234 தொகுதிகளில் 100 தொகுதிகள், நான் சொல்வது குறைந்தபட்சம் 100 தொகுதிகள் மக்களுக்கு நன்கு அறிமுகமான செல்வாக்கான வேட்பாளர்கள் தான் நிற்பார்கள். 100 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள், 100 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் செல்வாக்கானவர்களாக இருப்பார்கள். மக்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். மக்களோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் நிற்கிற இடங்களில் இவரெல்லாம் களத்தில் நின்று ஃபைட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வெறும் ரசிகர்கள்லாம் ஒன்று தெரியுமா? நீங்கள் லாஸ்ட் மினிட்ல விஜய் கட்சியை சேர்ந்த சில பேர் விலை போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ராட்சச கட்சி, அதாவது ஒரு 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 என்ன சொல்கிறது, பிரம்மாண்டமாக வளர்ந்து விட்ட கட்சிகள். ராட்சசத்தனமாகன்னு சொன்னாங்களே அவர் துரைமுருகன், பிஜேபி ராட்சசத்தனமாக வளர்ந்துட்டு இருக்குங்க. இவங்க தான் ராட்சசத்தனமாக வளர்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள். முழுங்கிடுவாங்க இவங்களெல்லாம். ஆகவே இது இன்னமும் சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் என்பது ஒரு ஆழமாக வேரூன்றி இருந்தது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் நீக்கப்பட்டது அநீதி என்று இருந்தது. அவருடைய பாப்புலாரிட்டி இருந்தது. ஆகவே அவர் முதல் தேர்தலிலே எழுச்சி பெற்றார். இவருக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்னு திடீர்னு இவர் வந்துடுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, ஏதாவது ஒரு இது இருக்கணும்ல. இவங்கெல்லாம் வேணாம்பா, இவர் தான் வேணும்னு நினைக்கிறதுக்கு என்ன தேவை எழுந்திருக்கு? ஆகவே தமிழக வாக்காளர்கள் 2 பேரில் வேண்டான்னு நினைத்து மாற்று சக்தி வலிமையாக வராததால் தான் 2 பேரும் மாறி மாறி வந்தாங்க. இவரை விட நல்ல மனிதர் என்று பெயர் எடுத்த விஜயகாந்த் வெற்றி பெற முடியவில்லை. நான் இவர் நல்லவர் இல்லைன்னு சொல்லலை. அவர் பேரை நல்ல மனிதர்னு எடுத்தார். யாரு? விஜயகாந்த். விஜயகாந்த் நல்ல மனுஷன் பேர் எடுத்தார் சார். அவர் எம்ஜிஆர் மாதிரி தான், அவ்வளோ அளவு உதவி பண்ணலைன்னாலும் அவரும் படிப்புக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தார். அவர் அம்மா இதில் அறக்கட்டளை வச்சுட்டு இருந்தார்.
கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு போட்டார். விஜயகாந்த் கேப்டன்றவர் ஒரு வள்ளல்ற இமேஜ் அவருக்கும் இருந்தது. இவருக்கு வள்ளல்ற இமேஜ் எல்லாம் கிடையாது. சும்மா இப்போ 2 வருஷமாக விழா நடத்தி கொடுத்துட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாரா, அதை பற்றி செய்திகள் உண்டான்னு தெரியாது. ஆனால் நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இப்போ பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த தனி மனித விமர்சனங்களில் நான் ஈடுபட விரும்பலை. அது எந்த நடிகராக இருந்தாலும் அதை பல விஷயங்கள் தனி பர்சனலாக சில பேர் வந்து சில விஷயங்களை பேசுவாங்க. திரைப்படத்துறையில் அவங்க இணைந்து நடித்தது அது இதெல்லாம் வச்சு பேசுவாங்க. அந்த மாதிரியான விமர்சனங்கள் அநாகரிகமானவை. அதை யார் செய்தாலும் நான் கண்டிப்பேன். என்ன இப்போ அவர் வந்து செல்வி ஜெயலலிதாவை பார்த்து மன்றாடவில்லையா, அப்படிலாம் கேட்குறாங்க. கலைஞரோட அவங்க அப்பா நெருக்கமா இல்லையா, அந்த மாதிரியான விமர்சனங்கள் வேறு. ஆனால் வேறு தனிநபர் விமர்சனங்களை நான் ஏற்கவில்லை, நிராகரிக்கிறேன். அத்தகைய விமர்சனங்கள்லாம் தாங்கிக்கணும். இனிமேல் அதையெல்லாம் சந்திக்கொள்ளணும், எதிர்கொள்ளணும். இன்னொன்று, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார், ஒரு ப்ரெஸ் மீட் கிடையாது. அப்போது என்னென்னா உங்களை மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்ற நான் விஜய் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் 1-2 பேரிடமே இதை பற்றி பேசுகிறேன். என்ன பெருசாக கேட்டுற போகிறாங்க, படுத்தே விட்டேன் ஐயா அப்படின்ற அளவுக்கு அவரை போட்டு நெருக்கடி கொடுத்து கவுத்துற போகிறாங்க. என்ன பதில் சொல்லுங்கள், சரி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள், கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். இந்த பிரச்சனை நான் நிச்சயமாக இதை பற்றி யோசிக்கிறேன், பிறகு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. பதில் சொல்வதற்கு உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை. அதனால்தான் ஓராண்டு ஆகியும் பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கவில்லை. கட்சிக்காரன் தொண்டனையும் சந்திக்க மாட்டேன்றாரு. எங்க எனக்கு பத்திரிகையாளரை சந்திக்கிறது? இல்ல, மோடி பெருசா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்ல. ஏன் சார் பரதமரான பிறகுலாம் பேசிட்டு இருக்காதீங்க. கட்சி ஆரம்பிச்ச உடனே உங்களை மோடியோட ஒப்பிட்டுக் கொள்வீர்களா? அவர் மலை, நீங்கள் மடு கூட கிடையாது. யாரோட ஒப்பிடுவதுன்றது விவசாய வேணாமா? பைத்தியக்காரத்தனமான பேச்சு, அது பிதற்றலான பேச்சு. நரேந்திர மோடி பலமுறை அடிமட்ட ஊழியராக இருந்து மாநில பொறுப்புக்கு வந்து முதலமைச்சராகி பலமுறை சந்தித்து விட்டார். ஒரு உலக நாடு தலைவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் சத்யா ஸ்டுடியோவில் டெய்லி சந்தித்தார். ஏதாவது வரலாறு தெரியுமா இந்த பிதற்றுபவர்களுக்கு? செல்வி ஜெயலலிதா போயஸ் கார்டன்ல ஜேனி தினந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. என்ன வரலாறு தெரியாம உளறிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டரே சந்திக்கல, விஜய் சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்களே. இது வந்து உங்களுக்கு பிரதமர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. நான் தான் சொல்றேன், அரசியல்ல பல கட்டங்களில் உயர்வு பெற்றிருக்கிறார், அப்போதெல்லாம் சந்தித்திருக்கிறார். நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய உங்களுடைய நிலைப்பாடை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாம அவர் சந்திச்சாரா இவர் சந்திச்சாரா? எம்ஜிஆர் நீ ஒன்னா? நான் கேட்கிறேன். எப்பேற்பட்ட தலைவர் அவர், எவ்வளவு செல்வாக்கு. ராமவரம் அவரை நீக்கிறாங்க, சத்யா ஸ்டுடியோவில் உட்காந்து அவர் வேலை பார்க்க முடியல. நாள்தோறும் சாரசாரியாக வந்துட்டாங்க. ரத்தத்தில் திலகமாயிட்டு ஒரு கொடியை கொண்டாடுறான், தாமரை கொடியை கொண்டு வந்தாங்க. எத்தனை வருடமான இது. டைரக்டர் பா அங்குமுத்து தான் கடைசியில் இந்த கொடி வடிவமைத்தவர். ஆகவே எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாறோடு அந்த மாதிரி சின்ன ஆட்களை தொடர்பு படுத்துவதே எனக்கு இதுவா இருக்கு. ஆனா விஜய் பலமானவரா இல்லையா? அதையாவது விஜய் பாப்புலரான ஆக்டர். பலம் இருக்கா? ஓட்டு அரசியல்ல பலமானவரா? ஓட்டு அரசியல்ல இனிமேல் தான் பரீட்சித்து பார்க்கப்பட வேண்டும். ஓகே, அவர் கூடுற கூட்டம், மாநாடு, கூடுற கூட்டம்லாம் இனிமேல் தான் தெரியும். இப்ப என்ன ஒரு கூட்டம் தானே போட்டிருக்காரு. இல்ல, சில கணிப்புகள், கருத்து கணிப்புகள், சர்வேக்கள் எடுக்கிறதுலாம் கருத்து கணிப்புகள் அவருக்கு 15% வரை கூட ஆதரவு இருப்பதாக கூறப்படுகின்றன. நான் அவ்வளவு வரும், எடுத்தவுடன் அவ்வளவு வருமா என்று எனக்கு சந்தேகமா இருக்கிறது. திரு விஜயகாந்த் வாங்கியது போல வாங்கலாம், 8 முதல் 10% வாங்கலாம், எனக்கு தெரியாது, யூகம்தான். ஆனால் எடுத்தவுடன் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு அவர் இல்லை என்பதுதான், அந்த அளவுக்கு பேசுவதற்கு ஒர்த்தில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு, நம்ம வந்து மண் காக்க இனம் காக்க நாம் எல்லாருமே ஒன்றை சேர்ந்து ஒரு அணியில் நிற்கணும், எடப்பாடி பழனிசாமியை கூட போய் வீட்டில் கூட சந்திப்பேன் நான் அப்படின்றாரு. ஒரு 6 கேள்விகள் மக்களிடம் படிவங்களாக கொடுத்து அதை டிக் பண்ண சொல்கிறாங்க. அதில் அந்த 6 கேள்விகளில் பெரும்பாலான கேள்விகள் பாஜக எதிர்ப்பு தான் அவங்க வந்து அந்த கேள்விகளாக வச்சுருக்காங்க. பாஜக தமிழ்நாட்டை விழுங்க நினைக்கிறது, நம்ம நாட்டுக்கு ஆபத்தானது, நிதி கொடுக்க மறுக்கிறதுன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் பரப்புரையா? இது வந்து தேர்தல் பரப்புரை அல்ல, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே செய்து வருகிற பரப்புரை தான். வெறுப்புரை, அது பரப்புரை அல்ல. திமுக செய்து வருவது வெறுப்புரை, மத்திய பாஜக அரசுக்கு எதிரான வெறுப்புரை. அதை வந்து கேள்வி படிவெல்லாம் கொடுத்து மக்கள் வந்து நேற்று நான் பார்த்தேன் டிவியில், எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அவர் வந்து முதலமைச்சர் நடந்து போகிறாரு, திடீர்னு ஒரு 4-5 பொம்பளைங்க ஒரு வீட்டு வாசலில் இருக்காங்க, டக்குன்னு அந்த வீட்டை நோக்கி போகிறாரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் போயிடுறாரு, அவர் படிக்கிறாரு. ஆமாங்க ஆமாங்க, என்னம்மா இதெல்லாம் இருக்காங்க, ஆமாங்க ஆமாங்க. இந்த டிவியில் வந்து அவர் ஏற்கனவே ஃபோனில் பேசினார், இந்த இது பலனளிக்குதாமான்னு, 1000 ரூபா கொடுக்குறது பலனளிக்குதா? நிச்சயமாக குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது ஏதோ ஓரளவு உதவும்.
பஸ்ஸு பாஸ் இருக்குது பாருங்கள், இலவச பஸ்ஸு, அது 1000 ரூபாய் விட அதிகமாக உதவும். எங்கே வேணால் போயிட்டு வரலாம், வேலைக்கு போகிறவங்களுக்கு சீசன் டிக்கெட்டு, இந்த மாதிரிலாம் இந்த ரெண்டும் உதவக்கூடிய விஷயங்கள் தான். அதை ஒத்துக்கிட்டா பரவாயில்ல. இந்த கேள்வி பதில் அந்த 6 கேள்வி படித்தேன் நான். புரியாத விஷயத்தெல்லாம், சாதாரண மக்களுக்கு புரியாத விஷயத்தெல்லாம் கேள்வியாக்கி, ஆமாங்க அது வரக்கூடாது, இப்படிதாங்க முன்கூட்டியே தயார் செய்து செட்டப் பண்ணாமல் இப்படியான பதில் இல்ல எல்லா வீடுதோறும் போய் கேக்குறாங்க. இல்ல அதான் நான் சொல்றேன் சார், சிஎம் போன இடம் மட்டும் இல்ல சார், சிஎம் போன இடம் எல்லாம் பண்றேன். சிஎம் போனதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது, சிஎம் போனப்போ என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது, இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு போச்சு. சரி. அப்போ தூர்தர்ஷன் ஒரு மீடியா தான், நீங்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. நம்ம தூர்தர்ஷனில் என்னுடைய மதிப்புக்குரிய எனக்கெல்லாம் ஒரு மூத்தவர் அவர், திருநாவுக்கரசுன்னு, பின்னாளில் திரு ப. சிதம்பரம் அவர்களுக்கு உதவியாளராக இருந்தார். அவர் அப்போ டைரக்டர் தூர்தர்ஷன் நியூஸ். அவர் அமைதிப்படைக்கு அங்கே போயிட்டார். போயிட்டு அவர் என்ன பார்ப்பார், கேள்வி கேட்பார். அவர் கேள்வி கேட்டு மக்களை பதில் வாங்க விடணும். நிஜமாகவே அங்கே ஒரு இது இருந்தது, 2 விதமான கருத்து இருந்தாலும் வரவேற்பு தான் அதிகமாக இருந்தது அமைதிப்படைக்கு. இவர் என்ன பண்ணுவார், பதிலையும் சேர்த்து இவர் சொல்லுவார், அமைதிப்படை வந்த பிறகு தான் உங்கள் வாழ்க்கையிலெல்லாம் மகிழ்ச்சி இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அப்படி தானே அப்படின்னார். ஆமாங்க. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் 1000 ரூபா கொடுத்ததில் உங்களுக்கு இப்போ எல்லா பிரச்சனையெல்லாம் ஓரளவு இல்லாமல் நல்லா நடத்த முடியுது இல்லையா, 1000 ரூபா குடும்பம் நடத்தலான்ற ரகசியத்தை நம்ம முதலமைச்சர் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இதாச்சா, இதோட ஒரு ஜோக் ஒன்று சொன்னார், இந்த 1000 ரூபாவில் சேமிச்சிங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும், 1000 ரூபாவில் சேமிக்கிறது தான், அப்புறம் கல்யாணம் பண்ணல. எனக்கு எனக்கு என்னன்னா, அது முதலமைச்சர் அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நமக்கு இது அவர்கிட்ட ஒரு நகைச்சுவைன்றது ஒளிந்து இருக்கிறதான்றது தான் எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் அவர் ஒரு நல்ல மக்களோட பேசி தெரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன வேற என்ன பிரச்சனை அது இதுன்னா கேட்டிருந்தாருன்னா கொஞ்சம். பிஜேபியால ஆபத்துன்றாங்க சார், அதுக்காக தான் சார். ஆமாம், ஒரு அணியில் திரண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றி சார். நான் என்ன சொல்கிறேன், பிஜேபியை காட்டியே வண்டியை ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. இங்கே என்ன அந்த இது எப்படி தெரியுமா இருக்குது, இவர் போகிறப்போ அந்த ஒரு கால்வாய் தெரியக்கூடாதுன்னு ஸ்க்ரீன் நல்லா அந்த இதெல்லாம் துணி கட்டுற ரிசப்ஷனுக்கு கட்டுற ஸ்க்ரீனை மோடி அங்கே கட்டினாரு. அதான் இங்கே சரி ரைட், உங்களுக்கு மோடியை பேச முடியாது. அதனால் அது உங்களுடைய விருப்பம், தீர்த்துக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதில் அப்படி ஒரு ஆசை வருதுன்னு வச்சிங்கன்னா அதை நீங்கள் பேசிங்க. இவர் அது பண்ணார் பாருங்க. அந்த மாதிரி இப்படி இந்த கேள்வி படிவத்துக்கு கொடுத்துருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரை. எப்படி எடப்பாடி காரணமே இல்லாமல் வண்டி எடுத்து இப்போ கிளம்பியிருக்காரோ, சசிகலா அம்மா கிளம்புனாங்க அப்படி தான். அந்த அம்மா அவர்களுக்கு வேண்டிய ஒரு இடம் நான் கூட கேட்டேன், என்னத்துக்கு இப்போ போய் வெளியூரில் போய் 1-2 இடங்களில் கூட்டம் பேசுகிறாங்க, இப்போ என்ன அந்த ஊரில் தேர்தல் வருதா, இந்த அம்மா எதுக்காக புரட்சி பயணம் போனாங்க. அந்த மாதிரி இவர் இப்போ வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டார். வீட்டில் பொழுது போல என்னன்னு தெரியல திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. ஒரே குருமூர்த்தி வீட்டில் எதுக்கு உட்காந்துட்டு இல்லை, அவர் அதுக்கு இல்லை, அவர் வீட்டுக்கு எப்போ ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தாருன்னு வந்தார். அதையும் இதையும் தொடர்படுத்துவதே அறியாமை, அதை விட்டுருங்க. என்ன இவர் இப்போ எதுக்கு போறாரு, எலெக்ஷன் எப்போ இருக்கு, உங்க கூட்டணி முடிவாயிடுச்சா, மெகா கூட்டணி நீங்களா, அது உருவாயிடுச்சு. அமித்ஷா 5 சேர் போட்டே உட்கார்றதுக்கு இருங்க வரேன். மெகா கூட்டணி உருவான பிறகாவது இந்த கட்சியினுடைய சிம்பல், இந்த கட்சியினுடைய சிம்பல், இந்த கட்சியினுடைய சிம்பல்லாம் பார்த்து வண்டியில சுத்திர கட்டுவாங்க. சரி, கட்டிட்டு போனாருன்னா ஒரு சுற்றுப்பயணம். இவருக்கு அவங்க கட்சிக்கான இவர் என்னன்னா உட்கட்சி பஞ்சாயத்தே ஒன்னும் சரியா ஆகல. உட்கட்சி பஞ்சாயத்து ஆமா நிறைய இருக்கு, அந்தந்த ஊர்ல பஞ்சாயத்து இருக்கு. மாவட்ட செயலாளர் கூட்டத்தை எதுக்கு பாதியில ரத்து பண்ணாரு. ஆகவே இங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு மாவட்ட செயலாளர் நீங்க ஸ்டாலின் அவர்களுடைய பரப்புரையை கேட்க போனா நேரா எடப்பாடிக்கு போய் இல்ல வந்துடுறீங்கன்னா, நீங்க அதுதான் சொல்ல வந்தீங்க. நான் சொல்ல வந்ததை விடாம நீங்க குறுக்குல பூந்தீங்க. அதுக்காக நான் சொல்ல வர்றது, இங்க ஒரு மாவட்ட செயலாளரை நீக்கினார, ஒரு மாவட்ட செயலாளரை நீக்கினா போதுமா? இன்னொரு 2-3 நாயுடு இருக்காங்களே சேகர் பாபுவோட தொடர்புல, அவங்களெல்லாம் ஏன் நீக்கல? ஓபிஎஸ் இருந்த போதே நீக்க சொன்னார் அவர், தெரியுமா உங்களுக்கு? மெட்ராஸில் இருக்கிற 3 நாயுடு மாவட்ட செயலாளர்கள் சேகர் பாபுவுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். ஏன் நீக்கல? அந்த பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கூட்டணி அமைச்சிட்டு டூர் போயிருந்தாருன்னா பரவாயில்ல. இப்போ நீங்கள் திமுகவுக்கு வர. ஆகவே முதலமைச்சர் இந்த மாதிரி கேள்வி ஃபார்மெல்லாம் கொடுக்குறத விட்டுட்டு, ஏமா என்னம்மா பிரச்சனை, எம்எல்ஏ வராரா இல்லையா, ரேஷன் கடையில் கரெக்டாக சாமான்லாம் போடுறாங்களா, வேறு என்னம்மா, வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தால் சொல்லுங்கள், இங்கே ஏதாவது திருட்டு பயம் அது இது ஏதாவது இருக்காமா, அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணால் கூட மக்களுக்கு ஒரு திருப்தி வரும். இவர் கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாரு, அவர் சம்மந்தம் இல்லாமல் கிளம்பி விட்டார். இந்த நிலையில் தான் இருக்குது 2 கட்சியும். 2 கட்சிக்கும் என்ன ஒரு தெம்புன்னு கேட்டிங்கன்னா, துட்டு இருக்குது. துட்டு இருக்கிறவங்களாம் கட்சி உள்ள இருக்கான். ஆகவே பாதி பேர், முக்கால்வாசி பேர் டிக்கெட்டு துட்டு இருக்கிறவனா பார்த்து கொடுத்துடலாம். கொஞ்சம் பேருக்கு கட்சி கொடுக்க வேண்டியிருக்கும்.
அதை தவிர அவர் 300 கொடுத்தா நம்ம 500 கொடுக்கலாம். இந்த கணக்கில் தான் உட்காந்துருக்காங்க. இந்த கணக்கு, இந்த பலம் இதெல்லாம் புரியாமல் நம்ம விஜய் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையில் முழம் போடுற மாரி நேற்று வந்துட்டு நாளைக்கு சிஎம்மு அவர் இப்பயே எனக்கு தெரில கண்ணாடி முன்னாடி என்னன்னு பேசிகிட்டு இருக்க போகிறாரு. இப்பயே வந்து விஜய் என்னும் நான், ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு ஏதாவது அவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலான்னு சினிமா ஷூட்டிங்க்கு முன்னாடி வசனம் பேசி பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது அவர் ஆயிர போகிறாரு. அவருக்கு அதற்கான வாய்ப்பு இருப்பதாக, கண்ணு கட்டிய தூரம் வரை இருப்பதாக எனக்கு இந்த தேர்தலில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.